மத்திய மாநில ஆளுங்கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய அனைத்து அரசியல்வாதிகளும் திடீர்னு ஒரு இளைஞரை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா நம்ம ஆட்சிக்கே ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அந்த இளைஞரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. யாருங்க அந்த இளைஞர்? அவரை பார்த்து நம்ம அரசியல்வாதிக்கு ஏங்க அப்படி ஒரு பயம்? வாங்க பார்க்கலாம். அதாவது கடந்த 15/5/2026 அன்னைக்கு நமது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள், அதாவது ஒரு அட்வொகேட் வந்து எனக்கு சீனியர் அட்வொகேட் அந்தஸ்து கொடுக்கணும், டெசிக்னேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் அப்படியே அந்த விசாரணையின் போக்கில் சாதாரணமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதாவது ஒபிட்டட் டிக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இந்தியாவில் நல்ல சரியாக படிக்காமல் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி திரிகிற இந்த இளைஞர்கள்லாம் காக்ரோச்சஸஸ் மாதிரி, அதாவது கரப்பாம்பூச்சிகள் மாதிரி பல்வேறு சோஷியல் மீடியாவை ஆரம்பிச்சிக்க வேண்டியது, நான் பெரிய ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பண்ண வேண்டியது, ஆர்டிஐயில் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஏதாவது ஒம்பு பண்ண வேண்டியது அரசாங்கத்துக்கு எதிராக, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியாவினுடைய சிஸ்டத்தை ஒரு பேராசைட் மாதிரி, அதாவது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அங்கே பண்ணிக்கிட்டு ரொம்ப கெடுக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு அந்த விசாரணையின் போக்கில் ஒரு அப்சர்வேஷன் சொன்னார். அது வந்து உத்தரவு இல்லை, ஒரு அப்சர்வேஷன், இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி இவர் சொன்ன உடனே அடுத்த நாள் 16/5/2026 அன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா பத்திரிகைகளும் இது தலைப்புச் செய்தியாக விட்டது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே இந்தியாவில் உள்ள இளைஞர்களை பார்த்து கரப்பாம்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிற மாதிரி சில பிரஸ்ல மிஸ்குவாட் கூட பண்ணி கொஞ்சம் வேற அர்த்தம் ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அன்னைக்கு 16/5/2026 அன்னைக்கு நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் இந்தியாவில் தான் இருந்தார். இப்போ தற்போது வந்து அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கார். அவர் இந்த நியூஸை பார்த்த உடனே, எப்படி இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி நம்ம இந்தியாவில் வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களை பார்த்து காக்ரோச்சஸ், பாராசைட்ஸ் சொல்லலாம்? வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா, சரியா வாழறதுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய சிஸ்டம் தானுங்க காரணம். தலைமை நீதிபதியை இப்படி கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சார். அந்த வெப்சைட்ல இப்படி காக்ரோச்சஸ் இளைஞர்களை பார்த்து நீங்க சிஜிஐ நீங்க சொல்றீங்களே, வாட் இஃப் ஆல் தி காக்ரோச்சஸ் கம் டுகெதர்? இந்தியாவில் உள்ள வேலை வெட்டி இல்லாத அனைத்து அந்த கரப்பான் பூச்சிகளும் ஒன்னா திரண்டுட்டா, ஒன்னா சேர்ந்துட்டா என்னங்க ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் எழுதி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சார். அது உடனே அடுத்த நாள் பயங்கரம் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஒரே நாளில். உடனே நம்ம இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சிஜேஐ திரு சூரியகாந்த் அவர்கள் உடனே என்ன பண்ணாங்க, நான் வந்து அந்த வழக்கின் விசாரணையின் போக்கில் ஒரு ஓரல் அப்சர்வேஷன், ஒபிட்டட் டிக்டா அதுதான் பண்ணேன். அதில் எல்லா இளைஞர்களையும் பார்த்து நான் காக்ரோச்சஸ், பாரசைட்ஸ் நான் சொல்லலைங்க. இந்த சட்டத்துறையில் சட்டம் படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களில் நிறைய பேர் போகஸ் சர்டிஃபிகேட், ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு லாயர்னு வந்துடுறாங்க. அப்புறம் சீனியர் அட்வொகேட்னு எங்களுக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒழிக்கப்படணும். இவங்க வந்து வக்கீல்ங்கிற போர்வையில் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆகிடுறாங்க, சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிடுறாங்க, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்கள பார்த்து தான் இப்படிப்பட்டவர்கள் ஒரு பாரசைட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க காக்ரோச் மாதிரி எங்கே பார்த்தாலும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் பேசினதை தவிர, உண்மையில் இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்கள் மேல் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, நான் எல்லாத்தையும் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு நம்ம சிஜிஐ சூரியகாந்த் அவர்கள் ஒரு விளக்கம் தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்குள்ள இந்த பையன் ஒரு 30 வயதே ஆன அவுரங்காபாத்தை சேர்ந்த அந்த இளைஞன் அபிஜித் டிப்கே அப்படின்னு பேர். அவர் முதல்ல ஆரம்பிச்சு வெப்சைட் ஆரம்பிச்சு வாட் இஃப் ஆல் காக்ரோச்சஸ் கம் டுகெதர் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அடுத்த நாள் காக்ரோச் ஜெண்டா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பெரிய எம்பளம்லாம் போட்டு அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ எல்லாம் போடலாம்
இந்த சிஸ்டத்தை அட்டாக் பண்ணணும், தப்பு நடக்கிறத தட்டி கேட்கணுங்கிற மாதிரி போட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் சிஜேபி அப்படின்னு, அதே மாதிரி எக்ஸ் தளத்தில், அப்புறம் வெப்சைட்டு இப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டார். அவர் போட்ட உடனே இப்போ ஒரு 5-6 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் தளத்திலையும் இன்ஸ்டாகிராம்லையும் அந்த வெப்சைட்லாம் பார்த்தோன்னா ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு, அதை விட நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியை விட ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஒரு 6 நாட்களுக்குள்ளேயே அவங்களெல்லாம் சர்பாஸ் பண்ணி இந்த சிஎல்பி உடைய இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளம் முந்திட்டு போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு டேட்டில் பார்த்தோம்னா அவங்க வெப்சைட்டுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு டேட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 22.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய எக்ஸ் தளத்தில் பார்த்தோம்னா ஏறத்தாழ 2 lakh ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு டேட்டில் இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபியில் பாருங்க, இன்ஸ்டாகிராமில் மொத்தமே 9.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இன்ஸ்டாகிராமில் பிஜேபியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கு 13.7 மில்லியன்ஸ் தான் இன்னைக்கு டேட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிஜேபி பார்ட்டி இருக்கு, இவங்களுடைய இன்ஸ்டாகிராமுக்கு 22.1 மில்லியன். பயங்கரமான வளர்ச்சி, பயங்கரமான ஹிட்டு. எல்லாத்துக்கும் தாங்க முடியல, அரசியல்வாதிகளுக்கு தாங்க முடியல. என்னாச்சு, ஆரம்பிச்சு ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள இப்படி ஒரு பெரிய ஹிட்டா இந்த சிஎல்பி அப்படிங்கிறது ஆன்லைன் போர்ட்டல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சாங்க. உண்மையே பிசிக்கல் பார்ட்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்துருவாங்களோன்னு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அதுல என்ன போட்டாரு அவர் அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் தி லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்டு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார்ல, சோம்பேறிகள் மற்றும் வேலை இல்லாத பட்டதாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரலுங்க இது அப்படின்னு போட்டார். அவர் சோம்பேறின்னு சொன்னார், சோம்பேறின்னு போட்டாங்க. அன்எம்ப்ளாய்டுன்னு போட்டார், அன்எம்ப்ளாய்டு வேலை இல்லாதவர்கள். அதுக்கு நாங்களா காரணம், நீங்கள் தானுங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இந்த இதில் சேரணும்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் சேரணும்னா நீ சோம்பேறியாக இருக்க வேண்டும். என்ன தகுதினா, 1 சோம்பேறியாக இருக்க வேண்டும், 2 ஆல்வேஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கணும், 3 எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய தப்பையும் தட்டி கேட்கக்கூடிய துணி உள்ளவராக இருக்க வேண்டுங்க. இந்த 3 குவாலிஃபிகேஷனில் இருந்தால் போதும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சிஎல்பியில் மெம்பர் ஆச்சாருங்க அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பரபரன்னு தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்ன போட்டார்னா 5 அஜெண்டாஸ் வச்சிருக்கோம். இதுதான் நீங்களுடைய குறிக்கோள், சிஎல்பியுடைய குறிக்கோள். நம்பர் 1 என்னன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரியில் ஜட்ஜஸ், எஸ்பெஷலி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம், அவங்க ஹைகோர்ட்டில் 62 வயசில் ரிட்டையர் ஆகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் 65 வயசில் ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஆனால் ரிட்டையர் ஆன பிறகு பூரா அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு அல்லது அரசாங்கத்தை வேண்டியவங்களாக இருந்துக்கிட்டு கமிஷன், அந்த கமிஷன் சேர்மன், இந்த கமிஷன் சேர்மன் சொல்லி 75-80 வயசு வரைக்கும் அந்த பதவியில் ஒட்டி கொண்டே இருக்கின்றார்கள். சிஎல்பி ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜஸுக்கு இந்த பதவிகள் எதுவுமே கொடுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா தான் அவங்க பதவியில் இருக்கும் பொழுது நியாயமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார்கள். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம், இது ஓட் சோரி அப்படின்னு சொல்லி ஓட்டு திருடுவதற்கு அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பல அலிகேஷன் இருக்கு, அது சம்பந்தமாக விசாரிக்கப்படும். நம்பர் 3, இந்த அரசியல் கட்சிகள்லாம் பெண்களுக்கு வந்து சம வாய்ப்பு தராமல் 33% ரிசர்வேஷன் சொல்றாங்கல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50% பெண்களுக்கு என்று ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கப்படும். 4வது, இந்த மீடியா பத்திரிகைகளும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும். 5வது, ஒரு கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா வேற கட்சிக்கு தாவுனாங்கன்னா பதவி பறிபோயிடும். அது இந்த 2/3 மெஜாரிட்டி அல்லது எவ்வளோ மெஜாரிட்டி இருந்து அவங்க கட்சி உடைஞ்சாலும் வேற கட்சிக்கு மாறவே கூடாதுங்க. ஒரு கட்சியில் ஒரு சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கடைசி வரைக்கும் அதுதான். வேற கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ரிசைன் பண்ணிட்டு போங்க. இதே இதில் மாறக்கூடாது. கட்சி தாவல் தடை கொண்டு வருவோம் நாங்கள் அப்படின்னு ஒரு 5 அஜெண்டா வச்சு பண்ணார். அவ்வளோதாங்க. இந்த இளைஞர்கள் மத்தியில் ஏற்கனவே இந்தியாவில் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய ஆங்கர், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றம், டெஸ்பயர், விரக்தி, இதெல்லாம் இவர் இந்த அபிஜித் டிப்கே கன்சால்டேட் பண்ணதுனால எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆரம்பித்து 10 நாள் 15 நாளுக்குள்ள இவருடைய வெப்சைட்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, ஃபாலோவர்ஸ் அப்படி வந்துருச்சு. என்ன போட்டாலும் இத்தனை மில்லியன் அத்தனை மில்லியன் சொல்லிட்டு 30 மில்லியன் 40 மில்லியன் 50 மில்லியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்தியாவில் நமக்கு இப்போதைக்கு ஒரு ஏறத்தாழ 142 கோடி மக்கள், பொதுமக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 65 to 70 கோடி யாருன்னா இளைஞர்கள் தான், ஜென்சி இளைஞர்கள். அதாவது 1990 2010 வரை பிறந்தவர்கள். அதே மாதிரி ஜென் ஆல்ஃபா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2010 2026 வரைக்கும் இப்போதுக்கு உள்ளவங்க. இந்த ஜென்சி, ஜென் ஆல்பா ஆகிய இந்த இளைஞர்களுடைய அந்த கூட்டம் ஏறத்தாழ 65 to 70 கோடி இருக்குங்க.
அவங்களை ஈர்க்கிற மாதிரி இந்தியாவில் அவலங்கள் நடக்கிறது, தப்பு நடக்குது, வாங்க தட்டி கேட்போன்னு சொல்லி இந்த அபிஜித் டிப்கே வந்து அவர்களை தூண்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பித்ததுனால சோஷியல் மீடியா ஆன்லைனில் பெரிய ஹிட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், மத்திய அரசாங்கத்துக்கு முடிச்சுக்கிட்டாங்க. என்னங்க இது, இப்படி ஒரு ஆரம்பித்து 10 நாள் 15 நாளுக்குள்ள ஆட்சிக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக இவர் என்ன போராட்டத்தை தூண்டி விடுகிறாரா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இவருடைய இந்த அபிஜித் டிப்கேவுடைய ஸ்தலம், அதை நாங்கள் முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 69 கேபிட்டல் ஏ ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பிரகாரம் அதை வந்து முடக்க சொல்லி எக்ஸ்தலத்துக்கு ஒரு மத்திய அரசாங்க அறிக்கை விடுதோன்னா அதை வித் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க அந்த சைட்டில். உடனே இந்த அபிஜித் டிப்கே என்ன பண்ணாரு, முடங்கிட்டீங்களா அப்படின்ட்டு அடுத்த நாளே காக்ரோச் இஸ் பேக், திரும்பவும் வந்துருச்சு அப்படின்னு தலைப்பு போட்டு திருப்பி எக்ஸ்ட்ராத்தில் ஒன்று ஆரம்பித்த உடனே 2-3 நாளுக்குள்ள, அதாவது 30/5/2026 இன்னைக்கு பார்த்தோம்னா 2,38,000 ஃபாலோவர்ஸ் இந்த எக்ஸ்ட்ராத்துக்கு வந்துட்டாங்க. இது நல்லது இல்லைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து. இந்த மெயின் டைமில் அமெரிக்காவில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பாஸ்டனில் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த அபிஜித் தீபே என்னுடைய எக்ஸ்தலத்தை வந்து முடக்கினது தவறானது, உடனே அதை நீக்கணுங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் இந்தியா அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உடனே ஒரு வழக்கு போட்டார். உடனே அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை அந்த அளவுக்கு இது அவசர வழக்கு இல்லை, உடனே நாங்கள் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம், ஏற்கனவே ஒரு அப்பீல் ட்ரிபியூனல் இருக்குல்ல, அங்கே நீங்கள் நீதி வாங்க முடியும், நீங்கள் அப்பீல் பண்ணுங்க, அங்கேயும் இல்லைன்னா அப்புறம் இங்கே வாங்க, நாங்கள் நோட்டீஸ் வர அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. இந்த மெயின் டைம் அலகாபாத் நீதிமன்றத்திலும் கர்நாடகா நீதிமன்றத்திலும் பிஜேபி கட்சியை சேர்ந்த சில நபர்கள், இல்லை இந்த நபர் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக சில ஒரு கைக்கூலி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இது இந்தியாவுக்கு ஆபத்தானது, இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஆபத்தானது, உடனடியாக சிபிஐயில் ஒரு வழக்கு பதிவு செய்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவர் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி இதை விசாரிக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டாங்க. உடனே அலகாபாத் உயர்நீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் இல்லை, ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது செல்லாது, நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அங்கே போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம மத்தியாவுடைய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுன்னு இருக்கார். அவர் ஏங்க இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி சிஜிஐ சாதாரணமாக ஜோக்கிங்காக சொன்ன ஒரு இதை நானும் ஜோக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சுட்டு இப்போ ஆன்லைனில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் எக்ஸ்லேயும் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு ஆரம்பிச்சு அரசியல் ரீதியாக கொண்டு வந்து இளைஞர்களை தூண்டி அரசுக்கு எதிராக போராடும்படியான ஒரு சூழ்நிலைக்கு இவர் கொண்டு வராரு. இது நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஆபத்தானது, எதிரானது, இவங்க விடக்கூடாதுங்க. இவங்க என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா எல்லாம் பாகிஸ்தான்லேருந்து வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நமக்கு ஆகாதவங்க. ப்ளஸ் ஜார்ஜ் சரோஸ் கேங் அப்படி சொல்லுவாங்க, அதாவது வெளிநாடுகளிலிருந்து நிதி உதவி செய்வாங்க நிறைய பேர், சில நாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி அந்த மாதிரி கும்பல்களிலிருந்து பணத்தை வாங்கிட்டு இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரை உடனே தடை பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பங்களாதேஷ் மாதிரி, நேபாள் மாதிரி ஒரு ஜென்சி போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அவர் ட்ரை பண்ணுறாருங்க, அவரை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசினார்கள். ஆனால் உடனே இந்த அபிஜித் டிப்கே அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஏங்க நான் ஒன்றும் வெளிநாடுகளில் பணம் வாங்கிட்டு வந்து கைக்கூலியாக இருந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நான் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ் பூரா பாகிஸ்தான்லேருந்து சில முஸ்லீம் நாடுகளிலிருந்து வந்தா சொல்கிறீங்க, அப்படி இல்லைங்க, இந்த பாருங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் அவருக்கு இப்போதைக்கு 22.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ஆரம்பித்து ஒரு 10-15 நாளுக்குள்ள அதை அப்படியே காமிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, பாருங்க 87% ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஃப்ரம் இந்தியா, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டாரு. இப்போ ஒன்றுமே பேசவே முடியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்தியாவில் வந்து இந்த நீட் எக்ஸாம் நடக்கும்போது சில ஊழல்கள் நடந்து கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகி அது சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க. அது மாதிரி சிபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ. அதனால் இந்தியாவுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவியிலிருந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கூக்குரல் எழுத ஆரம்பிச்சது. உடனே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசர் கூடிய அபிஜித்
பாஸ்டனில் அமெரிக்காவில் நான் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். முடிஞ்சு போச்சு. நான் வருகிற 6/6/2026 புதுடெல்லிக்கு வருகிறேன், இந்தியாவுக்கு வருகிறேன். புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் மைதானத்தில் வைத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மிகப்பெரிய ஒரு அமைதியான ஒரு போராட்டம் நடைபெறும். அந்த போராட்டத்துக்கு இந்தியாவிலிருந்து எல்லா காக்ரோச்சஸும் வரலாங்க. நான் அங்கே வர்றேன், நான் தலைமைதாங்க, நான் வர்றேன். இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் உடனடியே தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ஆன்லைனில் நிறைய அறிக்கைகள்லாம் விட்டுட்டு, அவருடைய இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் எக்ஸ் மூலமாகவும் அறிக்கை விட்டுட்டு, நான் 6ஆம் தேதி இந்தியா வரேன், போராட்டம் இருக்கிறது, அது அமைதியான போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளாசிவ் சிச்சுவேஷன் நடந்ததுன்னா அது அமைதியான போராட்டமாக இருக்குமா, அல்லது ஒரு கண்ட்ரோல் இல்லாத இளைஞர்களின் கூட்டம் வேற ஏதாவது தவறாக ஆயிட்டான்னா அது இவருக்கே ஒரு ஏடாகூடமான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு தள்ளிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக அவரை அந்த ஜந்தர் மந்தர் மைதானத்துக்கு வர அனுமதிக்காது. 6/6/2026 புதுடெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கும் போதே அவரை கைது செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. இப்போ ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் தூக்கு சாப்பிட உலகத்திலேயே யாருமே இல்லாத அளவுக்கு 15 நாளில் ஆன்லைனில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது இந்த அபிஜித் டிப்கே தாங்க. அவருடைய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த சோஷியல் மீடியா வலைத்தளங்கள் தாங்க. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாரும் அதையே உலகமே உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா தமாசா கிண்டலா இந்தியாவுடைய தலைமை நீதிபதியுடைய விமர்சனத்துக்கு பதிலடியாக ஆரம்பித்த ஒரு இளைஞனுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இந்த சோசியல் மீடியா வலைத்தளங்கள் பெரிய அரசியல் கட்சிகளையே ஆட்டங்காண வச்சிருச்சுங்க. இப்போ 6/6/2026 அன்னைக்கு டெல்லியில் மிகப்பெரிய போராட்டமா, எல்லாத்துக்கும் வயிற்றுல புளியை கரைச்சிட்டு இருக்குதுங்க. உண்மையிலேயே சிஸ்டத்தில் ஏதோ தப்பு நடக்குதுங்க, இளைஞர்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதாங்க. அதை சரி செய்யாம இந்த காக்ரோச்சுகளை ஒழிக்க அழிக்க நினைச்சா அது எதிர்வினையாகி அரசியல்வாதிகளுக்கு அபாயச்சங்கு ஊதிவிடக் கூடாதுங்க. ஏன்னா அணுகுண்டு போட்டாலும் இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒரே உயிரினம் காக்ரோச் மட்டும்தாங்க.